வணக்கம் உங்கள் ராமியம் கோமாஞ்சிலன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? டே 4 இருக்கலாம். டே 4 இல்ல நிறைய நாள் எடுத்துட்டோம். வீடியோ எடுக்க நிறைய நாள் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து 3வது வாரம் நினைக்கிறேன் நம்மளுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் வாரம் புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகி அடுத்த புதன் போய் இப்போ வந்து 2வது வாரம்னு நினைச்சுக்கோங்க. 2வது வாரம் ஃபர்ஸ்ட் டே திங்கட்கிழமை. நல்ல சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு டே வந்து எப்படி போகுது இல்லை இன்னைக்கு நாங்கள் ஒரு நாள் வீடியோ போடலாமா டெய்லி வீடியோ போடலாம்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. சரி இன்னைக்கு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்ன நடக்குது, என்ன சாப்பிட்றோம், இன்னைக்கு வந்து கடைக்கு என்னென்ன கொண்டு வந்தோம் கஸ்டமர் காட்டுறேன். கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். நிறைய ஆள் வந்துச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது கண்டிப்பாக எங்களால். முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். முடிச்சு இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டையும் காமிச்சிடுறேன். வாங்க நம்ம சேனல் புதுசாக இருக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிக்கங்க, போகலாம் ஆரம்பிக்கலாங்களா. காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இந்த அவுட்ஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஒரு ஷாப் ஓப்பனிங் போயிருந்தோம்ல ராமா, அங்க எடுத்த சாரி ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சாரி அங்க எடுத்தது அவங்க எனக்கு கொடுத்த சாரி நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு வேர் பண்ணலாம் சொல்லி இந்த பிளவுஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அது சங்க இந்த பிளவுஸ் நீ எப்பதான் வேர் பண்ண போற அப்படின்னு திட்டிகிட்டே இருந்து சரி உனக்கு இன்னைக்கு வேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த சாரி நான் இன்னைக்கு வேர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கு. இது வந்து ஷாப் ஓப்பனிங் எனக்கு அவங்க பேர் எனக்கு தரல, ஞாபகம் மறந்து போயிடுச்சு. அவங்க ஷாப்ல நான் எடுத்துட்டு இருந்த சாரி தான் இது வேர் பண்ணி. அடுத்தடுத்து கட்டுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரொமோஷன் சாரியா தான் இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் சாரி வந்திருக்கு. 1 by 1 எல்லாத்தையுமே கட்டுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் அழகா வேர் பண்ணப்போ இன்னைக்கு ஒரு நம்ம கலெக்ஷன் வீடியோ இருக்கும். ஓகேவா, ரொம்ப நாள் எடுக்கவே இல்லை. நிறைய பேர் கலெக்ஷன் வீடியோ இப்போ என்ன இன்ஸ்டால போடுறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டீங்க. இன்னைக்கு போடுவோம், தரமான சம்பவம் இன்னைக்கு இருக்கு. ஓகேவா, பாருங்க. சத்தியமா காலை சாப்பாடு 4:30 சாப்பிட்ற ஒரே நல்லா தான் இருக்கு. நான் 2 ரைஸ் சாப்பிட்டேன், 4 ரைஸ் சாப்பிட்டேன். காலையில இருந்து இதுவரை சாப்பிடல, டீ கூட குடிக்கல. இன்னைக்கு வந்து சாப்பிடவே டைம் இல்லை, ஒர்க் ஓடிடுச்சு, சாப்பிட முடியல. நான் நிறைய பிளான் பண்ணி வந்தேன், ஒரு பிளான் இல்லை. வீடியோ எடுக்கணும் அப்டேட் பண்ணச்சேன், எதுவுமே எப்பயும் போல இன்னைக்கு எடுக்க முடியல. என்னவா கண்டிப்பா எப்பயும் போல எடுக்க முடியல. நேற்று நான் தான் பண்ணணும், அவனுக்கு ரீல்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சோம். எப்பயும் போல எடுக்க முடியல. அப்படிதான் வட்டம் நினச்சிக்கிட்டே வரோம், வட்டம் எடுக்க முடியாமல் தான் போகுது. சரி ஓகே, என்னைக்கு எடுக்க முடியுமோ அன்னைக்கு எடுத்து போடுறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் என்ன சாப்பாடு தெரியுமா? கருவாடு தொக்கு. என்ன கருவாடுமா? பால் சுறா தொக்கு,
எடுக்காதரம்மா. கொண்டக்கடலை குழம்பு, வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு. குட்டீஸ், இன்னைக்கு வந்து எல்லாரும் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. என்னோட வீடியோ எடுக்கவே முடியல ஆக்சுவலி. ஓகேங்களா? மகிழா அமைதியா இருமா. மகிழா அமைதியா இருமா. அமைதியா இருமா. அம்மா வீடியோ எடுக்கிறேன். சரி சவுண்டு போடாம விளையாடுமா. ஓகே குட்டீஸ், நம்மளோட கடையோட லொக்கேஷன் இன்னைக்கு வந்து சிஸ்டருமே நாங்கள் ரொம்ப தேடணும்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எங்கேயுமே நீங்கள் தேட தேவையில்லை. இதை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்குறீங்கனாலுமே நீங்கள் பூர்வீகா கிட்ட வந்து நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகாக்கு பக்கத்துலேயே ஒரு பாதை ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்லேயே நம்ம கடை மாடியில் இருக்குது. நீங்கள் ரொம்ப தேட வேணாம். அப்படி இல்லை நான் லொக்கேஷன்லாம் பார்ப்பேன்னா உங்களோட மொபைல்லையே கூகுள் மேப் இருக்கும் இல்லையா, அந்த மேப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிவகங்கையில் வந்து யோகா யூனிக் ஜுவல்லரின்னு போட்டிங்க அப்படின்னாலுமே, யோகா யூனிக் ஜுவல்லரி சிவகங்கைன்னு போட்டிங்க, இந்த ஊரில் இருந்து வந்தீங்கனாலுமே யோகா யூனிக் ஜுவல்லரி சிவகங்கைன்னு போட்டிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் என்னோட கடைக்கிட்டே காமிச்சிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் நம்ம கடை. நீங்கள் அந்த மேப்பில் கடை அந்த லொக்கேஷன் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை இருக்கும். அந்த மேப்பு கீழே எங்களோட தான் நீங்கள் செக் பண்ணிக்கிறது. கீழே போய் எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதுலேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்க. வேறு எங்கேயும் போயிட வேணாம். சிவகங்கைன்னு போடுங்க, யோகா யூனிக் ஜுவல்லரின்னு போடுங்க. இப்படி போட்டாலே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விஷயமே வந்துடும். நிறைய பேர் இங்கே தேடணும் அங்கே தேடணும், அக்கா வர முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நிறைய பேர் அக்கா வரலாமா, இப்போ வரலாமா, எப்போ வரலான்லாம் கேட்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குமா, இல்லை எப்பப்போ கடை இருக்கும், எத்தனை மணி வரையும் கடை இருக்கும் அப்படிலாம் கேட்குறீங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஆஃப் டேயாக இருக்கும், இல்லைனா லீவாக தான் இருக்கும். ஏன்னா சண்டே மட்டும் கடை வைக்க வேணாமான்னு பிளானிங்கில் போய்கிட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறோம். மற்றபடி நம்மக்கிட்ட வீக்லி எப்பயுமே வீக்லி அவங்க கடை இருந்துகிட்டே தான் இருக்கும். திங்கள்லேருந்து சனி வரையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக காலையில் 9:30 இருந்து 9:30 மேலே நைட்டு 9:30 இந்த டைமிங்கில் நம்ம கடை எப்பயுமே ஓப்பனிங்கில் தான் இருக்கும். என்னைக்காவது லீவு ஒரு சப்போஸ் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் லீவ் போட்டோம் அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒரு முறையில் நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஒன்று நான் வீடியோ போட்டுருவேன், இல்லைனா ஸ்டோரி ஏதாவது ஒன்று வச்சுருவேன். ஓகேங்களா? யாருமே வந்துட்டு ஏமாந்து போக வேண்டாம், இதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கடை எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபுல் டே இருக்கும். ஃபுல் டே 9 o'clock நைட்டு 9 o'clock வரை கடை இருக்கும். கண்டிப்பான முறையில் வரவங்க கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை பார்த்து எடுத்துகிட்டு போங்க. நிறைய புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. நிறைய கலெக்ஷன் வந்து வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அப்படியே போடுறோம். ஓகேங்களா? ஓகே நமக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறைய பேர் என்னக்கா இவ்வளோ பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இது என்ன பிம்பிள்ஸ்க்கான டேண்ட்ரஃப் எனக்கு ஓவராகிடுச்சு. ஏன் அப்படின்னா டெய்லி நான் தலைக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒரு நாள் எப்பயுமே வந்து எண்ணெய் தேய்ச்சி நமக்கு இப்போ வேலைக்கு ஷாப்புக்கு வரனால தலையில் ஒழுங்காக எண்ணெய் தேய்க்க முடியல, ஆயில் வைக்க முடியலனால இந்த இடத்துல ஃபுல்லாமே எனக்கு டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு என்னோடய ஹேர் எல்லாமே. அதனால எனக்கு ஹேர் ட்ரை ஆனாலே டேண்ட்ரஃப் வந்தாலே இந்த நெத்தியில் தான் காமிக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எவ்வளவோ இதுங்கெல்லாம் கம்மியாகிக்கிட்டு வருது. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. அதுவாக பரு தானே வந்துட்டு போது நானும் விட்டுட்டேன். அது பரு தானே காசா பணமா வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. நிறைய கலெக்ஷன் வந்து புது கலெக்ஷன்ஸ் நிறைய அப்கமிங் வருது. கடைக்கு வந்து பார்க்கணும். கடையில் வந்து பாருங்கள். நான் வந்து வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ரஷ்ஷாக போயிட்டுனால அப்பப்போ தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. டெய்லி போட முடியல, இன்ஸ்டால் அப்டேட் பண்ண முடியல. கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டு எல்லாமே இந்த உங்களுக்கு எல்லாம் vlog எல்லாமே கண்டிப்பாக நான் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டி. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாத வீடியோ எங்களால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. டைம் ஆகிட்டே இருக்கனால கொஞ்சம் ரஷ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இதுக்கடுத்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் பாய்.